ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்னு எதெல்லாம் நம்ம சொல்லலாம் மெக்கானிக்கல்ல, எதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம் மெக்கானிக்கல்ல? நம்ம வீட்டில் ஒரு சாமி படம் மாட்டணும், சாமி படம் வீட்டில் மாட்டணும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, தம்பி போய் 2 ஆணி வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த ஆணி வாங்கிட்டு டப்புன்னு 2 அடி அடிச்சு போட்டுறோம். இது நார்மலாக வீட்டில் நம்ம பண்ணக்கூடியது. இதே இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 காம்போனண்ட்டை வந்து அசம்பிள் பண்ண மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். உலகத்துல எந்த கண்ட்ரியில போய் அண்ணா M10 போல்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவில் ஒரு M10 போல்ட் வாங்கிட்டு வாங்க, கோயம்புத்தூர் ஒரு M10 போல்ட் வாங்க, 2 செக் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும், மாறாது. இது யாரு ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கறது? ஏஎஸ்எம்பி. புரியுதா? அவன் தான் சொல்றான், ரைட்டா? ஒருத்தர் வந்து M10 போல்ட் வந்து லட்சக்கணக்கில் தயாரிச்சு போய் நிக்கிறாரு, அண்ணா காசை போட்டு எல்லாம் தயாரிச்சு வச்சுட்டேன், மக்கள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஏதாவது அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா என்னோட போல்ட்டை வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறாரு. அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியோட கேட்கிறாரு, தேவைகள் எவ்வளவு இருக்கு சொல்றாங்க. ஒருத்தர் எனக்கு வந்து M12 தான் 5 லட்சம் பீஸ் வேணும், ஒருத்தர் M20 எனக்கு ஒரு 10 லட்சம் பீஸ் வேணும், M30 ஒரு 30 லட்சம் பீஸ் வேணும், M17 எனக்கு ஒரு 10,000 பீஸ் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், M17 எனக்கு ஒரு 10,000 பீஸ் வேணும். இப்படி கேட்கறாங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரியில, ரைட்டா? ஆனா M18 ஒருத்தருக்கு வச்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்போ M17 காரரு என்ன போயிட்டாரு, நான் ஸ்டாண்டர்ட், அவர் தயாரிச்ச பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க, பிகாஸ் ரிக்வயர்மெண்ட் இல்லையா? எப்ப M17 வந்து ஆப்ரைஸ் பண்ணுவாங்க, ரிக்வயர்மெண்ட் அதிகமா இருந்தா பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, M17 தனியா ஒண்ணு வேண்டாம், நீயும் வரி கூட சேர்ந்து M18 தயாரிச்சுக்க, வேலை முடிஞ்சுது, ரிக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கு, அவருக்கு 5 லட்சம் பீஸ் வேணும்னா 2 லட்சம் பீஸ் 2.5 லட்சம் பீஸ் நீ பண்ணி கொடுத்துரு, இன்னொரு 2 லட்சம் இவரு பண்ணி கொடுத்துரு. பிகாஸ் M18 என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த் தான் M17 இருக்கு. தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ். அதனால இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணு, இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இப்போ நம்ம கடையில் போய் ஒரு 2 கிலோ வந்து போல்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ படிக்காதவங்க அப்படிதான் போய் கேட்பாங்க இல்லையா? கடையில் வந்து அண்ணா 2 கிலோ போல்ட் கொடுங்க, அண்ணன் வாங்கிட்டு சொன்னார் அப்படிங்கிறது. அவர் போய் என்ன கேட்பாரு, சும்மா போல்ட் கொடுங்கன்னு தான் கேட்பாரு. கடைக்கார டக்குன்னு என்ன சைஸ்பா அப்படின்னு கேட்பாரு, மறுபடியும் ஓடுவான், அண்ணா என்ன சைஸ்ன்னு கேட்கிறாரு அப்படின்னு. அவருக்கு தெரியாது, இஸ் எ லேமேன். அவர் உடனே ஓடி போய் நீ போய் இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கு போ அப்படின்றார். அப்ப இன்ஜினியர் தான் சொல்லணும், நீ போய் M12 போல்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு. தம்பி M12 ஆமாப்பா, அவனுக்கு தெரியாது, நீ பேப்பர்ல எழுதி கொடுத்துருவான். கரெக்ட் தானே? நேராக கொண்டு போய் M12மா, நான் M12 சொன்னாங்க, இந்தாங்க பாருங்க அப்படி. ஓ M12 மறுபடியும் கடைக்காரர் போய் கேட்பாரு, என்னங்க கேட்பாரு தெரியுமா, என்னப்பா லூஸ் மறையா டைட்டு மறையா அப்படின்னு கேட்பாரு. லூஸ் மறையா டைட்டு மறையா அப்படின்னு மறுபடியும் ஓடியாருவான். திரும்ப ஓடி வந்து சார் லூஸ் மறையா டைட்டு மறையான்னு கேட்கிறாரு அப்படின்னா, இதையும் போய் இன்ஜினியர்கிட்ட கேளுன்றுவாரு. அப்ப இன்ஜினியர் என்ன சொல்லணும், அவன் கேட்டது என்னன்னா கோர்ஸ் பிச்சா ஃபைன் பிச்சா. படிச்சிருக்கிறோமா? கோர்ஸ் பிச் ஃபைன் பிச் இல்ல. சரி, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். லூசு மறைன்னா கோர்ஸ் பிச்சுன்னு சொல்லுவாங்க. டிசைன் டேட்டா புக், தம்பி நான் அன்னைக்கு சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன், டிசைன் டேட்டா புக்கு எந்த அளவுக்கு நீங்க ரீட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அதோட ஸ்கில்ல நீங்க நல்ல தரவா கொண்டு வந்துடலாம். அது இல்லாம இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியாது, irrespective ஆஃப் எனி டிபார்ட்மெண்ட். ரைட்டா? ஏதாவது டிராயிங்ல பார்த்துருக்கீங்களா UNC UNF அப்படின்னு? எங்கேயாவது டிராயிங்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல. அதெல்லாம் தான் நம்ம இதை சொல்லி கொடுப்போம். UNC UNF பிளாஞ்சஸ் மெஷின் டிராயிங்ல போட்டிருக்கீங்களா? அல்லது பிளாஞ்சஸ் வந்து என்ன எதுல போட்டிருக்கு? மெஷின் டிராயிங்ல போட்டிருக்கீங்க.
ஃபிளான்ஜ் கப்ளிங் போட்டிருக்கீங்க. அந்த ஃபிளான்ஜ் கப்ளிங்ல என்னென்ன டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க, நீங்க என்னென்ன டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க? டயாமீட்டர், நட்டு போல்ட்டு. அப்ப இந்த நட்டு போல்ட் ஸ்பெசிஃபை பண்ற போது ஏதாவது சைஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி டயாமீட்டர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஓகே, அப்படி பண்ணக்கூடாது மேடம். சைஸ் மென்ஷன் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். பிசிடினா என்ன? பிச் சர்க்கிள் டயாமீட்டர். அந்த பிச் சர்க்கிள் டயாமீட்டர்ல தான் அந்த ஹோல்ஸ் வரணும் இல்லையா? இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு பெரிய ஹைட்ராலிக் ஹோஸ் இருக்கு. ஹைட்ராலிக் ஹோஸ், ஃபியூயல் டேங்க் இருக்குது. ஃபியூயல் டேங்க்ல இருந்து ஃபியூயல் வந்து இன்ஜினுக்கு போகணும். எது வழியா போகும்? ஸ்ட்ரெயிட் பைப் போட்டோம்னு வச்சுக்கோ, பெண்ட் ஆகாது. இன்ஜினுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போட்டோம்னு இங்க போய் முட்டிக்கும். இதே ஹோஸா இருந்து என்ன இருக்கும்? வளைச்சிக்கலாம் ஈஸியா, எங்க வேணாலும் வளைச்சிக்கலாம். அதனாலதான் எங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் பைப் யூஸ் பண்ண முடியாதோ அங்கெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிள் ஹோசஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்டான? ஈஸி டு மூவ் எனி ஏரியா. கரெக்டான? அதுக்குனால ஃபிளெக்சிபிள் ஹோசஸ். ரெண்டு எண்ட்லயும் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அதுக்கு பேர் என்னன்னா சர்க்ளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்ளிப். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். M12 போல்ட்னா நட்டு M12 தான் இருக்கணும். M10 போல்ட்னா நட்டு M10 தான் இருக்கணும். பிச் அப்படி அந்த டீட்டெயில் உங்களுக்கு டேட்டா புக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரோம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், DFMA அப்படின்னு என்ன? ஓகே, இது வந்து எந்த டொமைனுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க சிலபஸ்ல, கரிக்குலம்ல? எலெக்டிவா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா மேடமும் சார் இருக்காங்க, நான் சஜஸ்ட் பண்றேன் சார், தயவு செஞ்சு இதை எலெக்டிவ்ல வைக்க வேண்டாம். இதை கோர்ல கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரி இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி, அப்ப இது வந்து ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட், அதுல தூக்கி போட்டுருங்க. நோ, இது வந்து டிசைன்ங்கிற வேர்டு வந்திருக்கு, அதனால இதை டிசைன்ல தூக்கி போடுங்க, ப்ரொடக்ஷனுக்கு வேண்டாம். இது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய டிபேட்டே நடந்திருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, டிசைனுக்கும் வேணும், மேனுஃபேக்சரிங்க்கும் வேணும், கம்பல்சரி இதை ஒரு கோர் சப்ஜெக்டா படிக்கணும். ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து பக்கா டிசைன் இன்ஜினியர், இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அப்படின்னா எந்த டிராயிங் கொடுத்தாலும் நம்மளால போட முடியும், எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்ம டிராயிங் ரிலீஸ் பண்ணிடலாம். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் டீட்டெயில் தெரியும் நமக்கு. பட் டிராயிங் போயிடுச்சு, மேனுஃபேக்சர் பண்ற போது அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. நம்ம வாட்டுக்கு டிராயிங் கொடுத்துட்றோம், ஒரு கேப்பே இல்லாம ஒரு காம்பனண்ட் அசம்பிள் பண்ண முடியல, சம்மட்டி எடுத்து அடிச்சு தான் உள்ள இறக்குறாங்க. ஹோல் கரெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது, கிளியரன்ஸ் கரெக்டா இல்ல, ரைட்டா? ஒரு போல்ட் என்னால் டைட் பண்ண முடியல, நட்டு உள்ள போட முடியல, ஏதோ ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா வரணும்னா உள்ள கையை விட்டு ஈஸியா ஒர்க் பண்ண முடியறது இல்லை. நிறைய இதுல டூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஒரு பெரிய லென்த்தா இருக்கும், ஹெக்ஸாகனல் போல்ட்டை டைட் பண்றீங்க, இங்கிருந்து வச்சு இப்படி டைட் பண்ணுவாரு, பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு லென்த், ஏன்னா கை உள்ள போகாது, ரைட்டா? நம்ம டிசைன் பண்றதே வந்து ஈஸி டு அசம்பிள். நான் என் கையை உள்ள விட்டு அங்க போல்ட் போடணும், இதுக்காக நான் பெரிய டூல் வைக்க கூடாது. இது அடிஷனல் தானே, எனக்கு அதுக்கான ஃப்ரீ ஸ்பேஸ் கொடு, அப்பதான் நான் இது உள்ள கொண்டு போக முடியும். அப்ப இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் யாரு கொடுக்கணும்? டிசைன் இன்ஜினியர். கரெக்டா இல்லையா? so that it is comes under design for assembly. அதே மாதிரி தான் டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங். ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பர்பஸ்க்காக இந்த டிராயிங்கை போடுறோம், என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்டை டெவலப் பண்றோம், கரெக்டா இல்லையா? பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லைன்னா அதை தயாரிக்க யூஸே இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அபவுட் டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங், DFMA, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங், டிசைன் ஃபார் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிசைனோட எண்ட், முடிஞ்சு.
இந்த 22 டாபிக் யாரெல்லாம் தரவா இருக்கீங்களோ வேற லெவல். நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், இது தரவா இருந்தீங்கன்னா எல்லாருமே 100% எவ்வளவு பெரிய டிசைன் டொமைனா இருந்தாலும் செலக்ட் ஆயிடலாம். எந்த வித மாற்றம் கிடையாது. தட்ஸ் ஆல். இதை தான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்த லெவல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு மினிமம் ஒரு 1 to 2 years ஆகுது அங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு பண்ணக்கூடிய கான்செப்ட் அது எல்லாமே. அது என்னங்கிற டீட்டெயிலா அடுத்தடுத்த இதுல வரபோது நம்ம சொல்றோம். கண்டிப்பா 23, 24, 25 எல்லாமே ஆஃப்டர் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பிளான், 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் நமக்கு சந்தோஷமா உட்கார முடியும். கரெக்ட் தானே? ஸோ டார்கெட் வந்து 5 years அல்லது 7 years, டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி. அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்கில்லிங் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆபரேஷன் ரிசர்ச் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு சப்ஜெக்ட். அதுல வந்து ஒரு 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 இது படிப்பீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் அதோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன தெரியுமா? இந்த மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா இதோட லைஃப் எவ்வளோ? 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு 6வது வருஷத்துக்கு வெளியே போட்டுருக்கு. கரெக்ட் தானே? தட்ஸ் ஆல் ஆஃப் லைஃப். அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் என்ன சொல்லுவோம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, at the end of 5 years, at the end of so and so years, at the end of so and so duration, we can replace the model. ஜப்பான்ல எப்படின்னா, ஒரு மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா கரெக்டா 10 years தான். அதோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் ரெண்டுமே போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, இந்த அன்னைக்கு மெஷின் வந்துருச்சு, இந்த அன்னையோட இந்த மெஷின் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்த நாள் காலையில் வரவோ அந்த மெஷின் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். ஆபரேஷன் ரிசர்ச்ல அது ஒரு டாபிக்காவே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மெஷின்ல 10 வருஷம் தான் நான் அக்யூரஸியா என் பொருளை தயாரிக்க முடியும். 16வது வருஷம் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச அக்யூரஸி எனக்கு கிடைக்காது. அப்ப நான் குவாலிட்டியா ப்ராடக்டை கொடுக்க முடியாது. ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இங்க வந்து என்னது ஃபர்ஸ்ட் சேலுக்கே கொடுத்துறோம் நம்ம. ரைட்டா? குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அது வந்து வளர்ந்த கண்ட்ரி, அதனால அவங்க அப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது. எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் ஓடும். கொஞ்சம் பக்கலையா பரவாயில்லைங்க, 2 சம் கேட்டு 2 அடி அடிங்க, பின் உள்ள போயிடும், அவ்வளோதான், நீங்க அடுத்தது பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் வாழ்க்கையை பல பேருக்கு ஓடிட்டு இருக்கு. நிறைய பிசினஸ் அப்படிதான் ஓடுது. பட் இருந்தாலும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் த ப்ரொசீஜர். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் டிஎஃப்எம்எல் இருக்கும், படிக்கணும். அப்ப ஃபெயிலியர் வந்து இந்த டைம்ல தான் ஆகுது, இவ்வளவு ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாடலை சேஞ்ச் பண்ணுங்க, இந்த மெட்டீரியலை மாத்துங்க, இந்த ஷேப் சைஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது டிசிஷன் மேக்கிங், அது யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம தான் அதை பண்ண போறோம். அதனாலதான் சொன்னேன், ஒரு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நீங்க என்டர் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா FEA. இப்படி சொல்ற வேர்டே நமக்கு புதுசா இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள. கரெக்ட் தானே? அப்ப இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1 year நமக்கு தேவைப்படும் இல்லையா? 1 year கழிச்சோம்னா அந்த ப்ராடக்ட் உடைய ஸ்கில் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏப்பா இது ஒரு ஃபெயிலியர் அனலைசிஸ் பண்ணி கொடு அப்படின்னு உங்க பாஸ் கேட்டானா, கொடுங்க சார் பண்ணி தரேன், பக்காவா நீங்க ஸ்டடி பண்ணிடுவீங்க, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டுருவீங்க, FEA அனலைஸ் பண்ணிடுவீங்க. தட்ஸ் ஆல். இதுதான் அடுத்த லெவல். இதுதான் அடுத்த லெவல். சரி, இப்ப இதை ஒரு டாபிக்கா டீடைல்ல பார்ப்போமா? ஓகேவா?